UFC 314 மெயின் eventல and new UFC featherweight champion அலெக்சாண்டர் வோல்கனாஸ்கி 2-time featherweight champion ஆயிட்டாரு. இந்த ஃபைட்ல வோல்கனாஸ்கிக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் இருந்துச்சு. பேக் டு பேக் 2 நாக் அவுட் லாசஸ், 1 year இன்ஆக்டிவிட்டி, ஏஜ் ஆயிருச்சு. ட்ரேக் வோல்கனாஸ்கி மேலே பெட் பண்ணிட்டு ட்ரேக்கர்ஸும் இருந்துச்சு. இவ்வளோ இருந்துமே வோல்கனாஸ்கி வந்துட்டு வின் பண்ணியிருக்காரு. மெயின் eventல வோல்கனாஸ்கி டியோகோ லோபஸ் வேக்கன் ஃபெதர்வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைட் பண்ணாங்க. வோல்கனாஸ்கி டிசிஷனில் வின் பண்ணிட்டாரு. லோபஸ் வின் பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் 2 rounds அக்ரெசிவாக ப்ரெஷர் போட்டு ஃபைட் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டெல்லாம் வோல்கனாஸ்கி பார்த்தீங்கன்னா செமையாக ஃபைட் பண்ணாரு. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு ஃபைட் பண்ணாரு. க்ளோஸ் ரேஞ்சில் நல்லா என்கேஜ் ஆனாரு. கிளின்ச்சு டாப் பொசிஷனில் கிரவுண்ட் அண்ட் பவுன்னு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வோல்க் டாமினேட் பண்ணாரு. செகண்ட் ரவுண்ட்லேயும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஃபைட் பண்ணாங்க. வோல்கனாஸ்கிக்கு அந்த மாதிரி தான் ஃபைட் பண்ண பிடிக்கும். லோபஸ் அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு ஃபைட் பண்ணாமல் 5 round ஃபைட்னு ஸ்லோ பேஸில் ஃபைட் பண்ணிட்டாரு. ரவுண்ட் 2 முடிகிறப்போ லோபஸ் செமையாக ஒரு ஷாட் லேண்ட் பண்ணி நாக் டவுன் பண்ணார் வோல்க்கை. ஆனால் அதுக்குள்ளே ரவுண்ட் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ரவுண்ட்ஸ் போக போக வோல்கனாஸ்கி தான் ஸ்ட்ராங் ஆவார். வோல்கனாஸ்கி யூஎஃப்சியோட எலிட் லெவலில் அவ்வளோ 5 round ஃபைட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. லோபஸ் ஃபர்ஸ்ட் 2 rounds ஃபார்வர்ட் ப்ரெஷர் போட்டு ஃபினிஷ் எடுக்காமல் வோல்க்கை செட்டில் ஆக விட்டுட்டாரு. வோல்கனாஸ்கிக்கு வந்து ரிங் ரெஸ்ட் இருந்திருக்கலாம். அதை ப்ரெஷர் போட்டு லோபஸ் ஃபினிஷ் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கணும். ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா வோல்கனாஸ்கி தான் வின் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் 2 ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா லோபஸுக்கு தான் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. டியோகோ லோபஸ் வந்துட்டு நல்ல டேக் டவுன் டிஃபென்ஸ் காட்டினாரு. ஆனால் அவருக்கு ஹெட் மூவ்மெண்ட்டே இல்லை. வோல்கனாஸ்கியோட ஷாட்ஸில் ஈஸியாக லேண்ட் ஆகுது. லோபஸ் வந்துட்டு கவுண்டர் ஷாட்ஸை நம்பி தான் இருந்தார். ஹெட் மூவ்மெண்ட் இல்லாதனால வோல்கோட நிறைய ஷாட்ஸ் லேண்ட் ஆச்சு. ஜட்ஜஸ் வந்துட்டு சிக்னிஃபிகன்ட் ஸ்ட்ரைக்ஸ் வச்சு தான் ஸ்கோர் பண்ணுவாங்க. ரவுண்ட் 4 தான் பார்த்தீங்கன்னா டியோகோ லோபஸ் நல்லாவே ஃபைட் பண்ணார். வோல்க்கு சேஸ் பண்ணிகிட்டே நல்லா ஷாட்ஸ் லேண்ட் பண்ணார். வோல்க் பார்த்தீங்கன்னா பேக் ஃபுட்லேயே போனார், இல்லாட்டி சைட் மூமெண்ட்லேயே தான் இருந்தார். வோல்க்கு அக்ரெசிவாகவே போக விடலை இந்த ரவுண்ட். இதுதான் லோபஸோட ஸ்ட்ரென்த். ஃபர்ஸ்ட் 2 rounds லோபஸ் இந்த அப்ரோச் தான் எடுத்திருக்கணும். ரவுண்ட் 5 ஃபினிஷ் எடுத்தால் மட்டும்தான் லோபஸ் வினுக்கு சான்ஸ் இருந்துச்சு. லோபஸ் அந்த ஃபினிஷிங் இன்டென்ட் பார்த்தீங்கன்னா காட்டவே இல்லை. நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் நடந்துச்சு. ஆனால் வோல்க் டேஞ்சர்லேயே இல்லை. ஹிட் பண்ணி மூவ்மெண்ட்லேயே இருந்தார். ப்ளஸ் ப்ரெஷர் போட பார்த்தாரு. ஆனால் வோல்க் வந்து மூவ்மெண்ட்லேயே இருக்கிறனால லோபஸோட ஷாட்ஸ் லேண்டே பண்ண முடியல. டைம் ஒரு பக்கம் வேற ஓடிட்டே இருக்கு. வோல்க் மூவ்மெண்ட்டில் இருந்தாலுமே அவர் ஷாட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல என்ட்ரி, நல்ல எக்ஸிட் கொடுத்து செமையாக லேண்ட் பண்ணிட்டு இருந்தார். டிஃபென்சிவாக வோல்கனாஸ்கி லோபஸ் விட செம ஸ்ட்ராங்காக இருந்தார் இந்த ஃபைட்டில். இது செம ஃபைட். ஆனால் வோல்கனாஸ்கி தான் மெஜாரிட்டி ஃபைட் வந்து டாமினேட் பண்ணி வின் பண்ணியிருக்காரு. லோபஸ் இனிமே பெட்டரா ஃபைட் பண்ணிருக்கலாம். கேம் பிளான் தப்பா இருந்த மாதிரி தோணுச்சு. அலெக்சாண்டர் த கிரேட் வோல்கனாஸ்கி மறுபடியும் ஃபெதர்வெயிட் சாம்பியன் ஆயிட்டாரு. வோல்கனாஸ்கி ஒரு செம ஆக்டிவான சாம்பியன். இன்னும் 3 to 4 monthsல அடுத்த ஃபைட்டுக்கு ரெடி ஆயிருவாரு. UFC 314 கோமெயின் event பேடி பிம்லெட் மைக்கேல் சாண்ட்லர் ஃபைட் பண்ணாங்க. பேடி செம பர்ஃபார்மன்ஸ். இனி பேடி வந்து லைட் வெயிட்ல சீரியஸான கண்டென்டராக தான் நம்ம பார்க்கணும். இந்த ஃபைட் 2 ஃபைட்டர்ஸ்க்குமே லைட் வெயிட் டிவிஷனில் அவங்களோட லெவல் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சாண்ட்லர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் டேக் டவுன் பண்ணி கண்ட்ரோல் பண்ண பார்த்தாரு. ஆனால் டேமேஜ் எதுவுமே பண்ணலை. பேடிக்கு வந்து செம கிரவுண்ட் கேம் இருக்குது. ஆனால் ஸ்ட்ரைக்கிங்லேயும் செமையான இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காரு இந்த ஃபைட்டில். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரைக் பண்ணார் பேடி. செகண்ட் ரவுண்டில் சாண்ட்லர் பேடியை தூக்கி ஸ்லாம் பண்ணுறேன்னு அதுலேயே அவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டாரு. பேடியோட பேக் டேக் பண்ணுறேன்னு சாண்ட்லர் பாட்டம் பொசிஷனில் மாட்டிட்டாரு. பேடி சப்மிஷன் அட்டம்ஸ் கிரவுண்ட் அண்ட் பவுண்ட் போட்டு சாண்ட்லருக்கு பயம் காட்டிட்டாரு. அந்த பொசிஷன்லேருந்து சாண்ட்லர்னால எஸ்கேப் ஆகவே முடியல. பேடி சாண்ட்லரை விட கிரவுண்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு காட்டினாரு. ரவுண்ட் 3ல பேடி சாண்ட்லரை டாமினேட் பண்ணிட்டாரு. பேடி லேண்ட் பண்ண நீல சாண்ட்லருக்கு கட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பேடி செமையாக ப்ரெஷர் போட்டார். டேக் டவுன் பண்ணி சப்மிஷன் ட்ரை பண்ணாங்க. ஆனால் சாண்ட்லர் பார்த்தீங்கன்னா அதை டிஃபெண்ட் பண்ணிட்டே இருந்தார். பேடி கிரவுண்ட் அண்ட் பவுண்ட் போட்டு இந்த ஃபைட்டை ஃபினிஷ் பண்ணிட்டாரு. பேடி பிம்லெட் செம இம்ப்ரெசிவான பர்ஃபார்மன்ஸ். UFC பர்ஃபார்மன்ஸ் போனஸ்மே வந்து கொடுத்துட்டாங்க. பேக் ஸ்டேஜ் இன்டர்வியூ அப்போ பேடியும் கோபி கவிங்டனும் ட்ராஷ் டாக் பண்ணிட்டாங்க. கோபினால இது மட்டும்தான் இனி பண்ண முடியும். கோபிலாம் இப்போ டைம் பாஸுக்கு தான் UFCயில் ஃபைட்டே பண்ணுறாரு. பேடிக்கு இந்த ஃபைட்டில் வந்து ஸ்பாட்லைட் கிடச்சிது. அதை வச்சு கோபிக்கு ஸ்பாட்லைட் கிடைக்கணும்னு தான் இப்படிலாம் ட்ராஷ் டாக் பண்ணாரு. லைட் வெயிட் டிவிஷனுக்கு ஒரு புது கண்டெண்டர் பேடி பிம்லெட் நமக்கு கிடைச்சது சூப்பரான விஷயம். சாண்ட்லரோட UFC ரெக்கார்டு இப்போ பார்த்தீங்கன்னா 2 wins 5 losesனு இருக்குது. சாண்ட்லரோட போன 2 ஃபைட் ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. அவருக்கு ஏஜுமே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே சாண்ட்லர் டாப் 5க்குள்ளே வர வாய்ப்பே இல்லை. 2 years கார்னருக்காக வெயிட் பண்ணதுக்கு கண்டிப்பாக சாண்ட்லர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அடுத்து ஃபெதர்வெயிட் டிவிஷனில் யயிர் ராட்ரிகஸ் பிட்புல் ஃபைட் பண்ணாங்க. பிட்புல் கேவலமான UFC டெபியூட். பிட்புல் ஃபர்ஸ்ட் 2 rounds சுத்தமாக ஆக்டிவிட்டியே இல்லை. யயிர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு பஞ்சஸும் கிக்ஸும் த்ரோ பண்ணி ரவுண்ட்ஸை வின் பண்ணிட்டாரு. லாஸ்ட் ரவுண்டில் ஃபினிஷ் எடுத்தால் மட்டும்தான் பிட்புல் வின்னு இருந்துச்சு. இந்த ரவுண்ட் பிட்புல் ப்ரெஷர் போட்டு நல்ல இன்டென்ட் காட்டினாரு. யயிர் பிட்புலை நாக் டவுன் பண்ணிட்டு கிரவுண்ட் அண்ட் பவுண்ட் போகிறப்போ பிட்புல் டக்குன்னு ஒரு ஆம்பார் அட்டம் போனார். ஆனால் யயிர் வந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. யயிர் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹீல் ஹுக் போட்டார். பிட்புல் அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆயிட்டாரு. ஆனால் யயிர் ராட்ரிகஸ் பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் டிசிஷனில் வந்து வின் பண்ணிட்டாரு. இது ஒரு டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறத விட பிட்புல் சுத்தமாக ஆக்டிவிட்டியே இல்லைன்னு கூட சொல்லலாம்.
யயிர் ராட்ரிகஸ்க்கான இது செமையான ஒரு கம்பேக் வின். பிட்புல் ரவுண்ட் 1 ஸ்டார்டிங்லேருந்து ஆக்டிவாக ஃபைட் பண்ணியிருக்கணும். ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான UFC டெபியூட் அவருக்கு. ராட்ரிகஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டை வின் பண்ணிட்டு சாம்பியன்ஷிப் ஷாட் வேணும்னு சொல்லி போஸ்ட் ஃபைட் இன்டர்வியூவில் கேட்குறாரு. இதுக்கு முன்னாடி தான் ஒரு 2 ஃபைட் லூசிங் ஸ்ட்ரீக்கில் இருக்காரு. அதுக்குள்ளே சாம்பியன்ஷிப் ஷாட் கேட்குறாரு. கண்டிப்பாக UFC இவருக்கு ஒரு கண்டென்டர் தான் நெக்ஸ்ட் ஃபைட்டுக்கு புக் பண்ணுவாங்க. அடுத்த ஃபைட் ஃபெதர் வெயிட் டிவிஷனில் பிரைஸ் மிச்சல் ஜீன் சில்வா ஃபைட் பண்ணாங்க. சில்வா சப்மிஷனில் வின் பண்ணார். மிச்சல் டேக் டவுன் போனப்பெல்லாம் சில்வா கில்லட்டின் ஸ்டாண்டிங்லேயே நெக்கை ஹோல்டு பண்ணி நிஞ்சா சோக் போட ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார் பாருங்க. அது சரியான மூவாக இருந்துச்சு. மிச்சலோட டேக் டவுனுக்கு இது செமையான கவுண்டர் மூவ். டிஃபென்சிவ் அஃபென்ஸ் ரெண்டுமே இந்த ஒரு மூவ்லேயே இருக்குது. ஜீன் சில்வாக்கு தான் ஸ்ட்ரைக்கிங்கில் பவர் அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் மிச்சலும் நல்லா தான் ஸ்ட்ரைக் பண்ணார். ஆனால் மிச்சல் டேக் டவுன் போகிறப்பெல்லாம் அது அவருக்கு நெகட்டிவாக தான் முடிஞ்சுது. மிச்சல்னால அந்த டேக் டவுனை கம்ப்ளீட்டும் பண்ண முடியல. இன்னொன்று சில்வா பார்த்தீங்கன்னா நிறைய சப்மிஷன் த்ரெட் வச்சுட்டே இருந்தார். மிச்சல் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே டேக் டவுனுக்கு மட்டுமே போயிட்டு இருந்தார். அது ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு. சில்வா பார்த்தீங்கன்னா ஒரு நிஞ்சா சாக் போட்டு மிச்சலை சப்மிட் பண்ணிட்டாரு. ஜெயின் சில்வாவோட ஹை பார்த்தீங்கன்னா ஏறிட்டே போகுது. டாப் 15 ரேங்கிங்லேயும் வந்துடுவார் இந்த வின்க்கு அப்புறம். இவரை கண்டிப்பாக வாட்ச் அவுட் பண்ணுங்கள் ஃபெதர் வெயிட் டிவிஷனில். அடுத்து லைட் ஹெவி வெயிட் டிவிஷனில் டாமினிக் ரேஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நிகிதா கரேலாவை நாக் அவுட் பண்ணார். இந்த நாக் அவுட் பார்க்குறப்போ கானர் ஆல்டோவை நாக் அவுட் பண்ணதான் நிறைய பேர் கண்டிப்பாக ஞாபகம் வந்திருக்கும். செம ஃபினிஷ் டாமினிக் ரேஸ்க்கு. கண்டிப்பாக இந்த வின் வந்து அவருக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கும். UFC 314 பேப்பர் ரிவ்யூ பற்றின உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். டாக் ஷோ தமிழை இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.